வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை புறநகர் பகுதிகளில் அடுத்த மாதம் முதல் தனியார் மினி பேருந்துகளுக்கு அனுமதி. சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், அம்பத்தூர், வளசரவாக்கம், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் இயக்க திட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனிடம் மீண்டும் விசாரணை. சென்னை எழும்பூரில் வைத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை என தகவல். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் தண்டனை அளிக்கும் சட்டத்திற்கு மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல். ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். திருச்சி சூரியூரில் 3 கோடி ரூபாய்க்கு நிரந்தர ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் ஒப்பந்த புள்ளி கோரியது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். அரசியலில் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள பெரியார் குறித்து பேசுகிறார்கள், வாழ்க வசையாளர்கள். பெரியாரை அழிக்க யாராலும் முடியாது எனவும் அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டம். அவருக்கு ஆதரவா ஜான் பாண்டியன் அறிக்கை விட்டிருக்கிறாரு. இதெல்லாம் அரசியல் புறந்தள்ளப்பட்டவர்கள். அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வாழும் மனிதராக, சமுதாயத்துடைய பகுத்தறிவு விடிவெள்ளியாக, நூற்றாண்டுக்கு மேலாக தமிழக மண்ணிலே வேரூன்றிய பெரியாரை அழிப்பது என்பது இனி ஒருவர் பிறந்து உருவெடுத்து வந்தால்தான் முடியும். ஆகவே இது திராவிட மண். சித்தாந்தங்கள் பல இருந்தாலும் பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இப்படி கருத்து. சென்னை வால்டெக்ஸ் சாலையில் 700 குடியிருப்புகள் கட்டப்பட உள்ள இடத்தில் அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு. வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் புயல் வேகத்தில் அல்ல, ஜெட் வேகத்தில் நடைபெற்று வருவதாக அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. நீலாங்கரையில் சீமானின் வீட்டை முற்றுகையிட்ட விவகாரம். மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உட்பட 878 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தபால் வாக்குகள் பதிவு செய்யும் பணி மும்முரம். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு நேரில் சென்று வாக்கை பதிவு செய்யும் அதிகாரிகள். மீஞ்சூர் அருகே தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் ஜன்னல் கம்பியை உடைத்து 30 சவரன் நகை கொள்ளை. குடும்பத்துடன் ஷீரடி கோவிலுக்கு சென்றபோது கைவரிசை காட்டிய கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. தூத்துக்குடி பழைய துறைமுகத்திலிருந்து தோணி மூலம் மாலத்தீவுக்கு கடத்தப்பட இருந்த 12 கிலோ ஆசிஸ் என்ற போதைப் பொருள் பறிமுதல். கடத்தலுக்கு துணை புரிந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை சேர்ந்த மாரிமுத்து உள்ளிட்ட 4 பேர் கைது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டு வந்த அம்மா உணவகம் பூட்டி கிடக்கும் அவலம். மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து அம்மா உணவகத்தை மீண்டும் செயல்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தின ஒத்திகை. மாவட்ட ஆட்சியர் அருணா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை. தூத்துக்குடியில் 70 லட்சம் மதிப்புள்ள கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. புதுக்கோட்டை மாவட்டம் குருகலையாப்பட்டியில் பிரபல அரசு நிறுவனத்தின் பெயரில் போலியாக அரிசி மூட்டைகள் பேக்கிங் செய்து விற்பனை. குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 39 டன் அரிசி பறிமுதல்.
அமெரிக்காவில் 62 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பனி புயல் பாதிப்பு. 2100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி. 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் லட்சியா சென் அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீராங்கனை PV சிந்து அதிர்ச்சி தோல்வி.